செகண்ட் லவ் எபிசோடு 8. இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் தேஜாஸ் ஓவராக ஜுவல் அடிக்கிறாரு. அவர் ஜுவல் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டச் ரொம்ப லைக் பண்ணுறாரு. விட்டால் ரேப்பிங் லெவலுக்கு போயிடுவார் போல தெரியுது. கேமரா இருந்தாலும் அவர் மேலே ஒரு கண் இருக்கிறது விஜய் டிவிக்கு ரொம்ப நல்லது தான். ரொம்ப ஃபிசிக்கல் டச் மட்டும் இல்லை, இப்போ முடிஞ்சால் கிஸ் பண்ணணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நேரகிட்ட பேசுகிறப்போ உனக்கு கிஸ் அடிக்கிற மாதிரி லிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் ரொம்ப இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாங்க. சீரியலில் ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறதுன்றது காலத்துக்கு கோலம் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதே எபிசோடில் பிரியங்கா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெக்கையை விரும்புகிறாங்கன்றது புரியுது. பட் இந்த எபிசோடில் அசீமுக்கும் பிரியங்காவுக்கும் அபித்துக்கும் இந்த 3 பேருக்குமே யாருமே சூஸ் பண்ணலை ரிப்ளை பண்ணுறதுக்கு. இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் கிளியராக பேசக்கூடாது, டைரெக்டாக பேசக்கூடாது, பட் அவங்க சாட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு ஃபோன்லேயும் 6 நம்பர் பொண்ணுங்க நம்பரு, அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு 6 பசங்க நம்பரை கொடுத்துறாங்க. யார் யாரோடையும் பேசிக்கலாம். அவங்க டேட்டிங் போகிற விருப்பப்படுறவங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாமே தெரியுது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கிளியராக ஓப்பன் ஆகிறாங்க. குறிப்பாக வெக்கேக்கு ஏற்கனவே அவரை 9 பொண்ணுங்க பழகி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ வந்தவர் முதல்ல மோனிஷா அப்படின்னு உள்ளே வந்தவர் நயன்தாரா இல்லைனா த்ரிஷா அப்படின்னு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி மோனிஷா இருக்கிறது இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் லைட்டாக மற்றவங்க மேலேயும் ரூட் போடலாம் அப்படின்னு வேறு ஒரு 2 பொண்ணுங்க மேலேயும் ரூட்டை மேலே போடுறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த 2 பொண்ணில் ஒரு பொண்ணு அவருக்கு கிடைக்கிது டேட்டிங்க்கு. போய் என்ன பண்ணார் டேட்டிங்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாங்க. இன்றைக்கி நடந்த எபிசோடில் விஜய் டிவி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க செகண்ட் லெவலில். இதில் நம்ம பார்த்தோம்னா டைரெக்டாக பேசுகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபோன் மூலமாக நீங்கள் சேட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபோன் மூலமாக ஆளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துட்றாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் ஆண்கள் 6 பேர் இருப்பாங்க. ஒரு ஆணுக்கும் ஒரு 6 பெண் நண்பர்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கும் கொடுக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் 6 ஆண்களுடைய நம்பர்கள் இருக்கும். இவங்க பிடிச்சவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம், அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எடுத்த உடனே பிரியங்கா தேஜாஸ் அனுப்புகிற ரிப்ளையை அவங்க அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் வெக்கே படு விவரம் அவர் நம்ம ஏற்கனவே பழைய எபிசோடில் சொல்லியிருக்கிறோம். 3 பேரை இந்த சேட்டிங்கில் ப்ரிஃபர் பண்ணுறாரு. என்ன ரீசன்னா 9 பேர் அவங்கள ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதா அவர் அதில் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறதுனால 3க்கு வலை வீசுவோம், 3ல் 1 கிடச்சா நமக்கு ஓகே தான், செட்டில் ஆகுன்ற ஒரு யோசனையில் அவர் இருக்கிறாருன்றது நமக்கு தெளிவாகவே புரியுது. ஸோ ஃபஸ்ட்டு அவர் சிந்துரிக்கு டேட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்து மோனிஷாவுக்கு பேசுகிறப்போ நம்ம தனியாக பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு. அதே மாதிரி பிரியங்காவுக்கு அவர் சொல்கிறப்போ சாரி மெசேஜ் அவர் கொடுக்குறாரு. ஆனால் அந்த சாரி மெசேஜுக்கு பிரியங்கா ரிப்ளை பண்ணல. பிரியங்கா ஆனால் அல்டிமேட்டாக பிரியங்கா வெக்க மேலே அவங்களுக்கு ஒரு கண் இருக்குது. ஆனால் பிரியங்கா மேலே எல்லாருக்கும் கண் இருக்குது. ஸோ இந்த எபிசோடு கடைசியில் அதை நம்ம பார்க்குறப்போ புரியும். பிரியங்கா எப்படி வெக்க அப்ரோச் பண்ணுறாங்கிறது ஒரு டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா வெக்க தன்னை டைரெக்டாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிது மெசேஜ் கொடுக்குறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா,
நான் டேட்டிங் வந்து இது வரைக்கும் நான் போனதே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஏக்கத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே வந்து ராஜா வந்து சிந்துரிக்கு தான் மெசேஜ் வந்து கொடுக்குறாரு. அது நம்ம எதிர்பார்த்தது தான். அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா வந்து பேசுகிறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜா வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணார், நான் ஒரு ஸ்மைலி போட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஈடன் வந்து பேசுகிறப்போ வந்துட்டு தேஜாஸ்க்கு வந்து டேட்டிங் போகலாமா அப்படின்னு வந்து அவங்க வந்து மெசேஜை கொடுக்குறாங்க. ஆனால் தேஜாஸ் வந்து பயங்கர உஷார். போன எபிசோடில் அவர் வாங்கின அடி அப்படி பேர் வேறு டேமேஜ் ஆகிருக்கு, அதை ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? அதனால் இப்போ என்ன சொல்லிடுறான்னா தேஜாஸ் வேறு ஈடனுக்கு இப்போ வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து கட் பண்ணிடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும், தேஜாஸை பொறுத்த வரைக்கும் நேகா தான். நேகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேஜாஸ் அனுப்புகிற மெசேஜுக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் டச் வந்து ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப கிசபிள் லிப்ஸுன்னு சொல்கிறான் அவன் அந்த மாதிரி வளர்ந்துருக்கிறான் போல தெரியுது அப்படின்ற மாதிரி நேகா வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. வீணா எதிர்பார்த்த மாதிரி வந்து தினேஷ்க்கு வந்துட்டு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மோனிஷா வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறா அவருக்கு, அதாவது தினேஷுக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிவிட்டு, ஐ நோ ஈஸ் வந்துட்டு ஸ்ட்ராங் வித் மீ. தினேஷை பொறுத்த வரைக்கும் மோனிஷா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஏன் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறா, ஐ எம் வந்து பொசசிவான் வந்துட்டு தினேஷ் அப்படின்றது வந்து வீணா வந்து தினேஷ் மேலே வந்துட்டு இது பண்ணுறாங்க. முதல்ல இருந்து வந்து எப்படி வந்து வெக்கே மோனிஷாவோட போகிறாரோ அதே மாதிரி ராஜா வந்து சிந்துரோட போகிறாங்களோ அதை விட எல்லாத்த விடையும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து வீணா வந்து தினேஷ் மேலேயும், தினேஷ் வந்துட்டு வீணா மேலேயும் போகிறது நமக்கு தெளிவாக வந்து புரியுது. அதுக்கப்புறம் வந்து இதில் ரொம்ப வந்து மோசமாக இருக்கிறது வந்து அசீமும் பிரியங்காவும் தான். யாருமே கிடையாது. அசீம் தெளிவாக சொல்லிடுறாரு, ஒருத்தர் எனக்கு செட் ஆக மாட்டேன்றாங்க, கேட்டால் வந்து டாமினேட் பண்ணுறேன், எல்லாரையும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறேன், நாட்டாமையாக இருக்கிறேன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, நான் என்னத்தை பண்ணுறது, பண்ணாலும் இந்த ரெஸ்பான்ஸ் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. சேம் டிட்டோ வந்து பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அவருக்கு இன்னும் குழப்பம் இருக்குது. ஆனால் அவருக்கு வெக்கே மேலே ஒரு யோசனையும் இருக்குது. ஆனால் அவருக்கு தேஜாஸ் வந்து சுத்தமாக பிடிக்கலை. ஸோ இதுதான் அங்கே ஒரு பிரியங்கா மனசில் ஓட்டிகிட்ருக்குது. அதுக்கப்புறம் பிரியங்கா மோனிஷா வந்து பேசுகிறப்ப வந்து பிரியங்கா சொல்கிறாங்க, எனக்கு வந்து வெக்கே பிடிக்கலை, வெக்கேக்கு ஆனால் அவனுக்கு உன் மேலே ஒரு கண் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு வாங்குறாங்க. பிரியங்காவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் வெளியே காட்டலை. மோனிஷாவை வந்து வெக்கே ப்ரிஃபர் பண்ணி வெக்கே மோனிஷாவோட பேசுகிறதுனால மோனிஷா எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அந்த மேட்டரில் வந்துட்டு மோனிஷா வந்துட்டு பெட்ரூமில் இவங்களோட பேசுகிறப்போ, பிரியங்காவோட பேசுகிறப்போ, அவனுக்கு சும்மா என் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவன் சும்மா வந்து இது பண்ணுறான், அவன் வந்து எதுவுமே ஃபஸ்ட்டு எடுக்கிறது கிடையாது, நானாக தான் போய் எஃபோர்ட் பண்ணணுன்ற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து ஓங்கி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தேஜாஸு நேகாவும் வந்து டேட்டிங் போகிறாங்க. டேட்டிங்கில் வந்து நேகா வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் வந்து பிரியங்காவுக்கு நீ வந்து போன, எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து ஹக் பண்ணுறது வந்து ஓகே தான், கையோட கை வந்து பிடிச்சிக்கிறது எனக்கு பிடிக்கும், ஆனால் வந்து என் ஆளுக்கு தான் வந்து அவன் வந்து வேறு மாதிரி போகிறான், ஃபிசிக்கல் டச்சு தான் லவ்ன்ற மாதிரி நினைக்கிற மாதிரி நேகா வந்து கிளியராக வந்து டிஃபைன் பண்ணுறாங்க தேஜாஸை. இந்த பக்கம் வந்து வெக்கே வந்து சிந்துரியை வந்து டேட்டிங் வந்து போகிறாரு. இந்த கான்வர்சேஷனில் வந்துட்டு தேஜா வந்து நேகா கிட்ட வந்து கொஞ்சம் தன்னை வந்து மேலே இன்ட்ரெஸ்ட் வரா மாதிரியும், நேகா கிட்ட கொஞ்சம் செடியூஸ் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறாரு. பேசுகிறப்போ வந்து அவர் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் உன்னுடைய பியூட்டினுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாரு.
அங்கே நேகா கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. அதே நேரம் நேகா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து என் கண்ணை பார்த்து வந்து பேசுகிற இல்லையா, நான் உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன்ற மாதிரி வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறப்ப வந்து குக்கிங் தான் என்னுடைய லவ் லாங்குவேஜ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே தேஜாஸ்க்கு வந்துட்டு ஜொல்லு விட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நேக்கா வந்து போட்டு பார்க்குறாரு நேகாக்கு. இங்கே வந்து பக்கத்தில் உட்காரு, ஏன் மடியில் உட்காரலாமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து சிக்னல் காட்டுறாரு. அப்புறம் அவங்க நேகா தெளிவாக சொல்லிடுறாங்க, இல்லை இல்லை அது வந்து அது பழகாமல் இது பண்ணாமல் ஒரு லெவலுக்கு மேலே போகிறது எனக்கு வந்து ஆகாது அப்படின்னு வந்து சொல்கிறப்ப வந்து சரி அப்போ கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையோட கையாக வந்து டச் வச்சுக்கிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் டச்சு தொட்டுக்கிட்டே இருக்கணும் போல தெரியுது, தொடு உணர்ச்சி அதிகமாக இருக்கும் போல தெரியுது. நேகாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து தொட்டால் சினிங்கி கிடையாது, பட் அவங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து யோசிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் வந்து ஈடன் வந்து ராஜாவை வந்துட்டு போகிறாங்க. டேட்டிங் போகிறப்போ வந்து அவங்க வந்து ஈடன் சொல்கிறாங்க ராஜாவை பற்றி, அவன் வந்து ஒரு குட் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து ஈடன் வந்துட்டு ராஜாவை பற்றி வந்து சொல்கிறாங்க. பட் இப்போ ஜென்ரலாக வந்து பேசுகிறாங்க. ஜென்ரலாக பேசுகிறப்போ வந்துட்டு ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவரும் வந்து ஈடனை வந்து குட் ஃப்ரெண்டை தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவரும் நினச்சிட்ருக்கிறாரு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் வீணா ஏற்கனவே கோயிங் ஸ்டடி வித் வந்து தினேஷ்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்க பேசுகிறப்போ ஊட்டியில் செட்டில் ஆகணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு ஃபார்மிங் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து தினேஷ் சொல்கிறாங்க, உனக்கு காய்கறியே தெரியாதுன்னு சொல்கிறப்போ வந்து சிரிக்கிறாங்க. ஆனால் ஒன்று தினேஷ், சில விஷயங்கள் எனக்கு வந்து ஹர்ட் ஆகுது. நேற்று எபிசோடில் நான் போட்ட சண்டையில் நீ எனக்கு சப்போர்ட்டாக இல்லைன்ற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வெக்கையும் சிந்துரியும் பேசுகிறப்போ சிந்துரி வந்து தெளிவாக வந்து வெக்கையிட்ட சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், பழைய விஷயங்களும் எனக்கு கொஞ்சம் ஹீலிங் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து டைம் வாய்தா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீணா வந்து தினேஷ்கிட்ட ஃபர்தராக பேசுகிறப்போ வந்து நீ சூப்பராக பாடுற, ஆனால் ஏன் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்கிற, எப்போ என் கூட இருக்காதன்னு சொல்கிறேன்ற மாதிரி கொஞ்சம் வந்து சங்கடப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈடன் வந்து இந்த பக்கம் ராஜா கிட்ட பேசுகிறப்ப நீ ரொம்ப டாக்டிவாக இருக்கிற, நான்லாம் அவனுக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோ, நான் வந்து மேரேஜுக்கு தான் நான் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பேன்ற மாதிரி வந்து ஈடான்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, நீ பேசாமல் இருக்காத, யாரும் வந்து பேசாமல் போயிடுவாங்கன்னு சொல்கிறப்போ பரவாயில்லன்ற மாதிரி வந்து ஈடன் ஒரு அடி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெக்கே வந்து இந்த பக்கம் வந்து சிந்துருக்கிட்ட வாட் இஸ் யுவர் டைப்னு சொல்கிறப்போ வந்து சுந்தரி இல்லை இல்லை நான் யாருக்கும் அதை வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து வெக்கே சொல்கிறாரு, நீ ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறப்போ வந்து நான் அப்படி இல்லைன்ற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கு பின்னால் வந்து வீணா பிரியங்கா மோனிஷா பேசுகிறாங்க. அப்போ பிரியங்கா சொல்கிறாங்க, ராஜா வந்துட்டு நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சொல்கிறத பார்த்து மற்றவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வீணா சொல்கிறாங்க, இப்போ இவங்களோட போனதுக்கு பேசாமல் அஜித்தை நாங்கள் போனதுக்கு நீங்கள் அசீமையும் அஜித்தையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாமேன்னு சொல்கிறப்ப அவங்க ஒரு பெண்ணு நக்கலாக சிரிக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து மோனிஷாவுக்கு வந்துட்டு வெக்கை மேலே கோவம் வருது. ஏன்னா அவர் வந்து வேற ஒரு டேட்டிங் போயிட்டார் இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு பிரியங்கா மேலே வந்து வைக்க போகிறது வந்து அவருக்கு பிடிக்கலை. ஆனால் இந்த நேரம் இந்த விஷயங்கள் நடக்கிறப்ப பிரியங்கா ஏஞ்சி வெளியே போய் வெக்கையோட போய் வம்பு இழுக்கிறாங்க. வெக்கை உன்னால் நான் 2 மணி நேரம் அழுதுன்ற அவரோட ஒரு வம்பு இழுக்கிறாங்க. ஐ எம் வெரி சென்சிட்டிவ், மோனிஷா நானும் ஃப்ரெண்ட்ஸு, உனக்கு என்ன பிடிக்குமா, அப்போ டைரெக்டாக பேசு, நீ எதுக்கு நீ வந்து வேறு ரூட்டில் வேறு மாதிரி யோசிக்கிற அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அதே நேரம் வந்து தேஜஸ்கிட்ட போயிட்டு தேஜஸோட வந்துட்டு சொல்கிறாங்க, இன்னும் எனக்கு பிடிக்காது, நீ எதுக்கு வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு இன்டைரக்டாக வந்துட்டு நேகா மூலமாக சொல்லி அனுப்புகிற, நான் வந்து உனக்கு ஃப்ரெண்டு, உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கிறேன், ஆனால் நீ என்னை மாட்டி விடுற மாதிரி இல்லை பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கிளியராக தெரியுது, இது வரைக்கும் நடந்த எபிசோடில் இருக்கிற பெண்கள் வந்து கொஞ்சம் பொசசிவாக ஆகுறாங்க. அதே சமயம் வந்து
ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து கொஞ்சம் தடுமாறுறாங்க. பொதுவாக வந்து பெண்கள் ஓப்பனாக போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த விஷயம் வந்து உலகத்தில் வந்து இயற்கை தான். பட் ஆண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவசரம்தான். உடனே வந்து அக்செப்ட் பண்ணணும், உடனே வந்து முடிச்சிடணும், கல்யாணத்தை முடிச்சிடணும், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவசரப்படுறது நமக்கு வந்து டோட்டலாகவே வந்து புரியுது. பார்க்கலாம் அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குன்றதை வந்து நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம்.